டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆயுஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். ஸோ என்னடா இந்த ஆயுஷ்னா ஏதோ நீண்ட நாள் ஆயுளா அதை பற்றியா அப்படின்ட்டு நாங்கள் நினைக்க வேண்டாம். ஆயுஷ்ங்கிறது 5 சிஸ்டம் ஆஃப் மெடிசனையும் ஒன்றாக சேர்த்து ஒரு ஷார்ட் ஃபார்மில் அது கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆயுர்வேதா, ஒய்னா யோகா, யூ வந்து யுனானி, எஸ் வந்து சித்தா அண்ட் ஹெச் ஃபார் ஹோமியோபதி. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இப்பொழுது நம்மளுடைய மத்திய அரசு ஆயுஷ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஏற்படுத்தி அதில் ஹோமியோபதி அப்படிங்கிறதும் ஒரு சிஸ்டமாக இயங்கி கொண்டு வருகிறது. 5.5 ஆண்டுகள் படித்து வந்த மாணவர்கள் இதை எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இப்பொழுதெல்லாம் பணிபுரிந்துட்டு வராங்க. ப்ரைவேட்டாகவும் அவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இப்பொழுது இந்த 5க்கும் இப்போ உங்களுக்கே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டவுட் வரலாம். இன்றைக்கு நான் உட்காந்து பேசுகிறேன், நான் வந்து ஹோமியோபதி மருத்துவ டாக்டர். இப்போ நாளைக்கு வந்து வேறு ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு முட்டி வலின்னு வச்சுக்கோங்களேன். நான் இதை பற்றி பேசுகிறேன், நாளைக்கு முட்டி வலி பற்றி அடுத்த டாக்டர் பேசுகிறாங்க, அப்புறம் ஒரு அலோபதி டாக்டர் பேசுகிறாங்க. கேட்குறது பொதுமக்கள் ஒரே ஆள் தான். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு விதமான மனசில் ஒரு பெரிய கேள்விக்குறிகள் வரும். இதுக்கு எது சிறந்தது, எது நல்லது, எது கெட்டது, இதெல்லாம் கேட்குறது ஒரே பொதுமக்கள் தான். ஸோ அதனால் இதுக்கு அடிப்படை எல்லா மருத்துவத்துறையுமே சிறந்தது தான். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சம் இருக்குது. அந்த அம்சம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வியாதி ஒரு டாக்டரை நீங்கள் அணுகும் பொழுது அது எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மருத்துவத்துறையும் சிறந்ததாக உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் இப்பொழுது ஒரு தடவை நான் டெல்லிக்கு போயிட்டு முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை நான் நேரில் போய் சந்தித்தேன் டெல்லியில். அப்போ சந்திக்கும்பொழுது நான் வந்து அவரிடத்துல ஒரு புத்தகத்தை கொடுத்தேன். மருத்துவ அறிவியல் என்ற புத்தகம், நான் எழுதின புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு பேசும்பொழுது அவர் கேட்ட ஒரு கேள்வி, வாட் இஸ் ஆயுஷ், அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா கம்ப்ளீட்டாக அப்படின்னு என்ன கேட்டார். எனக்கு உண்மையிலே பயந்து போயிட்டேன். ஏன்னா நமக்கு கிடைக்கிறது கொஞ்ச நேரம். அந்த கொஞ்ச நேரத்தில் ஒவ்வொரு டாக்டரும் 5.5 ஆண்டுகள் படிச்சுட்டு வராங்க. அந்த அப்படின்ற டைமுக்குள்ளே நான் எப்படிடா அதை வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்ற ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனில் எனக்கு இருந்தது. சரி, அப்போ வந்து சொல்லிட்டு நோ சிம்பிளிஃபை அப்படின்னாரு. சரின்னு சொல்லி என்ன நான் சுதாரித்து கொண்டு நான் வந்துட்டு அதை அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த எக்ஸ்ப்ளனேஷனை தான் உங்களுக்கும் நான் இப்பொழுது சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ எல்லாருக்கும் தெரியும் குப்பைமேனி செடின்னா என்னன்ட்டு. அப்போ குப்பைமேனி செடி வந்து எல்லோரும் பார்த்துருப்பேன். நான் அதுதான் வந்துட்டு கலாம் சார்கிட்ட கேட்டேன். நான் சார் அக்காலிஃபை இண்டிகா சார் அப்படின்னு. சிம்பிளிஃபை அப்படின்னு சொன்னார். நான் உடனே சார் குப்பைமேனி செடி சார் அப்படின்னு. தெரியும் 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 ஆமாம் சார், எங்கள் ஊரில் அவர் வேகமாக சொன்னார், எங்கள் ஊரில் அதை வந்து பூச்சிக்கடிக்கு போடுறதை நான் பார்த்துருக்கேனே அப்படின்னாரு. நான் அங்கேருந்து லீட் எடுத்தேன். ஆமாங்க சார், அதுதான் வந்துட்டு பாட்டி வைத்தியம். ஓகே, இப்போது அதே குப்பைமேனி சாரை கொஞ்சோண்டு சுண்ணாம்பு தேய்ச்சி குழச்சி அதை வந்து தொண்டை கம்பலுக்கு போடுறதை நம்ம பார்த்துருப்போம். அப்போ அதுக்கு பேர் என்ன, அது வந்துட்டு ஆயுர்வேதம். இப்போ இதே குப்பைமேனி செடியில் கொஞ்சம் மெட்டல் சேர்த்து அதை புடம் போட்டு பஸ்பமாக்கி முறையான ப்ராசஸில் அதை செய்து அதை கொடுக்கும் பொழுது அது வந்து சித்தா ட்ரீட்மெண்ட் ஆகிறது. இப்போ அதே குப்பைமேனியில் கொஞ்சம் ஷர்பத்தை சேர்த்து அவங்க வந்து த்ரிபிள் சத்ரான்னு சொல்லி ஒரு யுனானி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதில் செய்கிறாங்க. இதே குப்பைமேனி சாரில் இருக்கிற கெமிக்கல் ஆல்கலாய்டை மாத்திரம் தனியாக பிரித்து அதுக்கு வந்துட்டு டேப்லெட் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா அது வந்துட்டு அலோபதிக் டேப்லெட்டாக ஆகிடுறது. இப்போ இந்த குப்பைமேனி சாரில் வந்துட்டு ஒரு சொட்டும் 99 பார்ட் ஆஃப் ஆல்கஹாலும் ஒன்றாக சேர்த்து முறையாக அதை வந்துட்டு ஃபிக்ஸட் ரொட்டேஷனில் விட்டாங்கன்னா அது வந்துட்டு ஹோமியோபதிக் மருத்துவம் ஆகிறது. இதுதான் பல்வேறு விதமான மருத்துவங்கள் எப்படி அதை தனதாக்கி கொள்வதற்காக ஒவ்வொரு மருத்துவ முறையை அவங்க பின்பற்றுகிறார்கள் என்பது இதை பார்க்கும்போது தெரியும். செய்வதெல்லாம் ஒரே ஒரு பொருள்லேருந்து தான், ஆனால் முறைகள் வந்துட்டு வேறு. இது உங்களோட பார்வைக்காக, உங்களோட தெளிவுக்காக நான் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.